வியூவர்ஸ், நான் உங்கள் சரண். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் கென்னடி ஜான் விக்டர், அதாவது ஆக்டர் சியான் விக்ரம் சாரை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்டா முன்னாடி வேறு பேர் சொன்னது தானே கேட்குறீங்க? அதுதாங்க அவரோட ரியல் நேம். அவரோட இயற்பெயர் வந்துட்டு கென்னடி ஜான் விக்டர் அப்படின்றது தான். ஸோ காலப்போக்கில் அதை அவர் மாற்றி வச்சுப்பார். அந்த சியான்ற நேம்க்கு என்ன அர்த்தம்னா, சேது மூவியில் சியான்ற ரோல் வந்துட்டு அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான இடத்த பெற்று கொடுத்துச்சு. ஸோ அதை மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த சியான்ற நேமை விக்ரம்ன்ற நேம் கூட ஆட் பண்ணி தான் சியான் விக்ரம்னு எல்லாரும் அவரை கூப்பிட்றோம். அதுதான் காரணம். அதுவுமே அவருக்கு ஒரு நல்ல பேரை பெற்றுக் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். அவர் வந்துட்டு 1966ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி ஏற்காடில் பிறக்கிறாரு. அவரோட பள்ளி படிப்பையுமே அங்கே தான் படிக்கிறாரு. இதில் வந்துட்டு அவரோட லைஃப்லேயே ஒரு பெரிய ப்ராப்ளம், ஒரு பெரிய ஆபத்தை சந்திக்கிறாரு. எப்போனா அவரோட 12வது வயதில் ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிறாரு. அப்படி மாட்டும் போது பார்த்திங்கன்னா அவரோட காலை வந்துட்டு எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் சொல்லிடுறாங்க. அவங்களோட அம்மா அப்பாலாம் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டவுடனே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி ஒரு 23 அறுவை சிகிச்சை பண்ணி அவரோட காலை வந்துட்டு ஒட்ட வைக்கிறாங்க. அப்படி சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறமுமே ஒரு 3 வருஷம் அவரோட லைஃப் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீல் சேரில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இருந்தாலுமே மனம் தளராமல் அவரோட பள்ளி படிப்பை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாரு. 12th முடித்ததுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்டே போயிட்டு, எனக்கு வந்துட்டு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குப்பா, நான் வந்துட்டு சினிமாவில் சேர போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. அப்படி கேட்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு அதுக்கு மறுத்துட்டார். உனக்கு சினிமாலாம் செட் ஆகாதரா, நீ வந்துட்டு காலேஜ் படி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நீ வந்துட்டு கல்லூரியில் சேர்ந்து படி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அப்பாவோட எண்ணத்தை நிறைவேற்றணுன்றதுக்காக சென்னை வராரு. சென்னை வந்ததுக்கப்புறம் லொயோலா காலேஜில் சேர்ந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறாரு. ஒரு வழியாக அவரோட டிகிரியும் முடியுது. அவரோட ஃபஸ்ட்டு படமும் வெளியே வருது. என்ன படம்னு பார்த்தீங்கன்னா 1990 வெளிவந்த என் காதல் கண்மணி அப்படின்ற ஒரு மூவியில் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பார். அந்த சின்ன ரோல் மூலமாக சினிமாவில் என்ட்ராகிறாரு. அப்படியே அவருக்கு கிடைச்ச மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரோல்ஸாக தான் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து தமிழ் மூவிஸ், தெலுங்கு மூவிஸ், மலையாள மூவிஸில் எல்லா லாங்குவேஜ் இண்டஸ்ட்ரி மூவிஸ்லையுமே ஒரு சின்ன சின்ன ரோலில் அப்படியே வந்து போகிறாரு. அப்படியே வந்து போகி இவருக்கு ஒரு நல்ல இடத்தை பெற்று தந்த ஒரு மூவின்னு பார்த்தீங்கன்னா 2003 வந்த பிதாமகன் மூவியில் ஒரு பெரிய ரோல் கிடைக்கிது. அந்த ரோலில் நடித்து அவரோட நடிப்பை வெளிப்படுத்தினார். அப்படி வெளிப்படுத்தின நடிப்புனால அவருக்கு ஒரு தேசிய விருதே கிடச்சிது. ஏன்னா அவரோட நடிப்பு வந்துட்டு பிதாமகனில் அப்படி இருக்கும், வேறு லெவலில் ஹைப்பாக நடிச்சிருப்பார். அதே மாதிரி அடுத்தடுத்து தூள், சாமி, அந்நியன், பொன்னியின் செல்வன், இந்த மாதிரி அடுத்து பிளாக் பஸ்டர் மூவிஸை கொடுத்துக்கிட்டே இருந்தார். இதனால் தனக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கிட்டார் சினிமா இண்டஸ்ட்ரியில் டாக்டர் சியான் விக்ரம் சார். அவரோட ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸையுமே கடந்து சினிமாவில் என்ட்ராகி இப்படி ஒரு மாமனிதராக நம்ம முன்னாடி நின்றுட்டுருக்காரு டாக்டர் சியான் விக்ரம் சார். அவரோட படம் வந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆக போகுது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 அன்றைக்கி தங்கலான் மூவி. எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லி அந்த மூவியை பற்றி. அவரே ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் பிதாமகனில் போட்ட ஆக்டிங் வந்துட்டு வெறும் 3% தான், ராவணன்லேயுமே ஒரு 3% தான் போட்டிருக்கேன், ஆனால் நான் தங்கலான் படத்துக்காக 100% எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ 3% எஃபெக்டே அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆக்டிங் இருந்துச்சு அவர்கிட்ட. அப்போ 100% இல்லைனா அவர் எந்த அளவுக்கு ஒரு ஹைப் கொடுத்து நடிச்சிருப்பாருன்றதை யோசிச்சு பாருங்கள். ஸோ மறக்காமல் எல்லாருமே அந்த படத்தை பாருங்கள். நானுமே பார்த்துட்டு இதே யூடியூப்பில் நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் கைஸ். இதே மாதிரி மோட்டிவேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய மாமனிதர்களை பற்றி வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். பாய் கைஸ்.